வாழ்க வளமுடன். என்னோட பேரு மகேந்திரன். எனக்கு ஆன்மீகம் ரொம்ப பிடிக்கும், அறிவியலும் ரொம்ப பிடிக்கும், அறிவின் இயல் ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில இந்த உடலை அதோட அறிவுல அது இயங்குறதுக்கு நான் அதுக்கு சுதந்திரம் அளிக்கிறது ரொம்ப பிடிக்கும். என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எனக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் திருப்தி தருது, மகிழ்ச்சியை தருதோ அதுக்கு தகுந்த மாட்டம் அந்த வாழ்க்கையை அமைச்சுக்கிறது என்னுடைய வழக்கம். அதுல நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த பாரம்பரிய வாழ்க்கை அப்படின்னு கூட அதை சொல்லலாம். அது நமக்கு கிடையாது, நம்ம எல்லாத்துக்குமே. ஒரு சில பேத்துக்கு மட்டும்தான் அது ஒதுக்கப்பட்ட வாழ்க்கை அப்படின்றது போல இன்னைக்கு இந்த உலகத்துல வரையறுக்கப்பட்டிருக்கு. யோகாவை பண்றவங்க, யோக வாழ்க்கையை கையாள்றவங்க, அவங்களுக்கு தான் இது போன்ற வாழ்க்கையெல்லாம், அதாவது முன்னோர்களும் சித்தர்களும் மகான்களும் வகுத்து கொடுத்த வாழ்க்கையெல்லாம் சொந்தம் அப்படிங்கிறது போல வரையறுக்கப்பட்டிருக்கு. அது முற்றிலும் தவறான கருத்து அப்படிங்கிறத இங்க ஞாபகப்படுத்திக்கிறேன். மனிதர்கள் எல்லாத்துக்குமே ஆரோக்கியம் அப்படிங்கிறது சமமான ஒண்ணு தானே. எல்லாருமே அதை விரும்பதானே செய்யறோம். எனக்கு இந்த நோய் வரட்டும் அந்த நோய் வரட்டும்னு விரும்புறவங்க யாரும் இருக்காங்களா? எல்லாத்துக்குமே பொதுவானது இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமா சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும், வேணுங்கிற எல்லாமே நமக்கு கிடைக்கணும், விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது தான். அப்ப அதுக்கான வழிமுறைகளை கொடுத்துட்டு போனா அது எல்லாத்துக்கும் தானே சொந்தம். அப்படித்தானே இந்த இறைவன் இந்த இயற்கை எல்லாத்துக்கும் இந்த வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் ஃப்ரீயா கொடுத்துட்டு போயிருக்கு. இருக்க இடத்த இது உங்களுக்கு இது இவங்களுக்குன்னு பிரிச்சா கொடுத்துருக்கு, நாம தான் பிரிச்சுக்கிட்டோம். இருக்கக்கூடிய காத்த இந்த மரங்கள் என்கிட்ட இருந்து வர காத்து இந்த மக்களுக்கு மட்டும்தான், எனக்கிட்ட இருந்து வர காத்து இந்த மக்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பிரிச்சா கொடுக்குது. அப்படியெல்லாம் கிடையாது, சமமா கொடுக்குது, சமமா எடுத்துக்கிட்டு இருக்கோம். 5 பூதங்கள்ல எதை எடுத்துக்கிட்டாலும் அது சமமா இந்த பூமிக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. சூரியன்கிட்ட இருந்து வரக்கூடிய வெளிச்சமா இருந்தாலும் சரி, வெப்பமா இருந்தாலும் சரி, இயற்கையில இருந்து வரக்கூடிய காற்றா இருந்தாலும் சரி, குடிக்கக்கூடிய நீரா இருந்தாலும் சரி, தங்கக்கூடிய நிலமா இருந்தாலும் சரி, எல்லாமே காமன். அது போலதான் இந்த உலகத்துல ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படிங்கிறத ஏற்படுத்திக்கிறதுக்காக முன்னோர்கள் அவங்களுடைய அறிவை எந்த அளவுக்கு கொண்டு போனாங்களோ அதன் மூலமா கிடைச்ச நுட்பங்கள் எவ்வளவு இருக்கோ அனைத்தும் எல்லாத்துக்கும் சமமா கொடுக்கப்பட்டது. இது அப்படி இவங்க கொடுத்துட்டு போன விஷயத்த நாம எடுத்துக்கிறோம். பட் கரெக்டா எடுத்துக்கிறோமா? அதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை நாம முழுசா அனுபவிக்கிறோமா அப்படின்னு கேட்டா நிச்சயமே கிடையாது. என்ன காரணம்னா மனிதர்களோட மனப்பான்மை அப்படி மாறிடுச்சு. ஒரு விஷயம் இப்போ ஒரு நாள் முழுக்க வேலை பார்க்குறாங்க அப்படின்னா 8 மணி நேரம் வேலை பார்த்ததுக்கான சம்பளம் அந்த 8 மணி நேரம் வேலை பார்த்தா தான் கிடைக்கும். மாச சம்பளமா இருந்ததுன்னா 1 மாதம் வேலை பார்த்தாதான் அந்த மாச சம்பளம் கிடைக்கும். அது போல யோக வாழ்க்கையில கொடுக்கக்கூடிய எந்த நுட்பங்களா இருந்தாலும் சரி, தூங்கக்கூடிய நேரத்தை இவ்வளவு நேரம் தான் தூங்கணும், இந்த டயத்துல தான் தூங்கணும்னு சொல்லி இருந்தாலும், இதை தான் சாப்பிடணும் இப்படிதான் சாப்பிடணும்னு இயற்கை உணவுகளை கொடுத்திருந்தாலும், பலவிதமான நுட்பங்களை பிராணாயாமமா இருந்தாலும் சரி, ஆசனங்களா இருந்தாலும் சரி, தியானங்களா இருந்தாலும் சரி கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதுக்கான காலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பிறந்த குழந்தை பருவத்தை அடைகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்களா இருக்கும். அதாவது நான் ஒரு குழந்தை அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய பக்குவத்துக்கு ஒரு காலமாகும். அதுக்கப்புறம் நான் ஒரு இளைஞன் அப்படின்னு பருவ வயது அடைகிறதுக்கு ஒரு காலமாகும். அதுக்கப்புறம் தன்னைத்தானே தன்னுடைய வாழ்க்கையை எப்படி இருக்கணும்னு அமைச்சுக்கணுமோ அதுக்கு தகுந்த அறிவு வளர்றதுக்கு ஒரு காலமாகும். அடுத்து காம உணர்வு அப்படிங்கிற எதிர்பாலினத்தோட ஒரு துணை தேர்றதுக்கான ஒரு கால அளவு இருக்கு. வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மனைவி மக்கள்னு வாழ்றதுக்கான ஒரு காலம் இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வருடங்களே ஆகும். குறைஞ்சது குழந்தை பருவத்துல இருந்து வாலிப பருவத்தை அடைஞ்சு தனக்கு ஒரு துணையை தேடிக்கிறதுக்கு ஒரு 20-25 வருஷங்கள் ஆகுது. அவ்வளவு நாள் பொறுத்திருந்தாதான் தனக்கான துணையே கிடைக்கும். அது போலதான் எந்த ஒரு பயிற்சி முறைகளா இருந்தாலும், உணவு முறைகளா இருந்தாலும், நுட்பங்களா இருந்தாலும் ஃபாலோ பண்ணோம்னா அதுக்கான காலங்கள் நாம கொடுத்தாகணும். சூரிய நமஸ்காரத்தை எடுத்துக்கிறீங்க, இல்லாட்டினா பிராணாயாம பயிற்சி ஒண்ணு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா முன்னோர்கள் அதை எவ்வளவு நாள் செஞ்சாங்க, எவ்வளவு நாள் செஞ்சா அது பக்குவத்தோட பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வழிவகுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவ்வளவு காலம் நாம பொறுத்திருந்து அதை தினமும் காலையில ரெகுலரா செய்யறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாதுன்னு தான் சொல்லணும்.
இன்னைக்கு செய்யறோம், நாளைக்கு செய்யறோம், நாளானைக்கு செய்யறோம், அடுத்த நாளே பலனை எதிர்பார்க்கிறோம், பலன் கிடைக்கல. அப்ப இது பொய்யான ஒண்ணு, இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒதுக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு வேற ஒன்ன தேடி போயிடுறோம். அப்படி போறதுனால யோக பலன்கள், வாழ்க்கையில இன்பம், ஆரோக்கியம் அப்படிங்கிறது கிடைக்காது. இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட நாளா என்னுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நான் மாத்திக்கிட்டேன். அதுல குறிப்பா சொல்லணும்னா இயமா நியமா அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒண்ணு. அதாவது தேவையில்லாத பழக்க வழக்கங்களை, தேவையில்லாத விஷயத்த, வாழ்க்கையில தீங்கு கொடுக்கக்கூடிய செயல்கள் எல்லாத்தையுமே ஒதுக்கிடணும், ஒழுக்க நெறியில நின்று வாழணுங்கிறதுல உணவு அப்படிங்கிற ஒண்ணுல மட்டும் நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இந்த உடல் அறிவின் இயல்ல இருந்து செயல்படுறதுக்கு என்னென்ன உணவு இருக்கோ அதை மட்டும்தான் இந்த உடலுக்கு கொடுக்கறதுக்கு என்ன ஆயத்தப்படுத்திக்கிட்டேன். உதாரணத்துக்கு இப்ப நம்ம உடம்புல இருந்து கழிவு வெளியேறுது. அந்த கழிவோட தன்மை மேக்சிமம் உப்பா தான் இருக்கு. கண்ல இருந்து வரக்கூடிய பூளையா இருந்தாலும் உப்பு கரிக்குது, சிறுநீரா இருந்தாலும் உப்பு கரிக்கும், மோஷனா இருந்தாலும் அதுவும் உப்பு தான் வெளியேறுது, வேர்வையா இருந்தாலும் அதுவும் உப்பு தான் வெளியேறுது. இப்படி 9 வாயில்கள் வழியா வெளியேறக்கூடிய கழிவுகள் எல்லாமே அதிகபட்சம் உப்புத்தன்மையோட தான் இருக்கு. அப்ப இந்த உடலுக்கு தேவையில்லாத ஒன்னதான் இந்த உடல் வெளியில தூக்கி போடும். இப்ப நம்ம வீட்டை சுத்தம் செய்யறோம்னு வச்சுக்கோங்க, இந்த வீட்டுக்கு நமக்கு தேவையில்லாத பொருட்களை குப்பையா நினைச்சு வீட்டை விட்டு வெளியே தூக்கி போடுவோம். அது போலதான் நாம உடம்பு சுத்தகரிப்பு பண்ணுது. ஒவ்வொரு செகண்ட்ஸும் இந்த ரத்தம் 1,00,000 கிலோமீட்டர் உள்ள இந்த ரத்த நாளத்துல ஓடக்கூடிய ரத்தம் இந்த உடலை சுத்தகரிப்பு செய்யும் போது இந்த உடல்ல இருந்து தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றுது. அப்படின்னா அது உப்புத்தன்மையோட இருக்குன்னா அந்த உப்பு இந்த உடலுக்கு தேவையான ஒரு பொருள் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு இயல்பா தெரிய வேண்டிய ஒண்ணு. ஆனா இன்னைக்கு உப்பை நாம எல்லா உணவுலையும் எடுத்துக்கிறோம். இப்ப நார்மலா ஒரு கேரட் சாப்பிட்றீங்க, இல்லைன்னா ஒரு பழம் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுல அயோடின் உப்பு இருக்கு. அதுதான் இந்த உடலுக்கு போதுமான அளவு. அதை நீங்க சாப்பிடும்போது இப்ப பச்சையா ஒரு கொய்யாக்காயோ இல்லாட்டினா ஏதாவது ஒரு வெண்டைக்காயோ இல்லாட்டினா கேரட்டோ சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுக்கு உப்பை தொட்டு நீங்க சாப்பிட மாட்டீங்க, அதுலயே உப்பு இருக்கு. அப்ப இந்த நாக்கு உப்பு கேட்க மாட்டேங்குது. அதுவே ஒரு பொரியலாவோ இல்லாட்டினா ஒரு கூட்டாவோ செய்யும் போது அதுல உப்பு ஆட் பண்ற மாட்டோம் இருக்கு. உப்பு இல்லாட்டினா நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. இந்த உப்பு அப்படின்றத நாம தான் சின்ன வயசுல இருந்து பழக்கி இருக்கோம். ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து வளர்ற வரையும் அவன் கண்ணில் உப்பே காட்டல, அவன் சாப்பிடக்கூடிய பொருட்களை உப்பே இல்லாம கொடுத்து பழகி இருக்கோம் அப்படின்னம்னா அவனுக்கு உப்பு தேவைப்படாது. இடையில தான் இந்த உப்பு நம்ம போட்டு சாப்பிடக்கூடிய விஷயம் பழகி இருக்கு. இப்ப நம்ம உடலுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? இப்ப மனிதர்கள் நிறைய விதமான உணவுப் பொருட்களை உருவாக்கி தள்ளிக்கிட்டே இருக்காங்க, புது புது வெரைட்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் ஆரோக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தளவு அதெல்லாம் ஆரோக்கியம் இல்லாத ஒண்ணு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன காரணம்னா இந்த மனிதனை படைச்சது இறைவன், இந்த இயற்கை. எந்தெந்த காலகட்டத்துல இந்த மனிதனுக்கு எந்தெந்த உணவுகள் ஆரோக்கியத்தை தரும் அப்படிங்கிறத வரையறுத்து இந்த இயற்கை கொடுத்துக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு வெயில் காலம் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய் இருக்கும், தர்பூசணி இருக்கும், இப்படி இந்த உடல் சூடா இருக்கும், இந்த பூமி சூடா இருக்கு, இதுக்கு தகுந்த உணவை இங்க வாழக்கூடிய உயிர்களுக்கு கொடுத்தாகணும்னு சொல்லி யாரு பண்றா? இதெல்லாம் ஏதோ ஒரு சக்தி இயற்கை கொடுக்குது. அதே மழை காலத்துல அந்த தட்பவெட்ப சூழலுக்கு தகுந்த மாட்டம் உணவுப் பொருட்களை இந்த இயற்கை உற்பத்தி பண்ணி நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த உடலை பாதுகாக்கக்கூடிய தன்மைக்கு இந்த இயற்கை நமக்கு பல உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது எந்த அளவு கொடுக்குது? இப்போ ஒரு கொய்யாக்காவை எடுத்துக்கோங்க, இல்ல தர்பூசணியை எடுத்துக்கோங்க, இல்ல வெள்ளரிக்காவை எடுத்துக்கோங்க, அதுல இருக்கக்கூடிய சத்துக்களை கரெக்டா இன்னொரு மனுஷன் உருவாக்கி கொடுத்துட முடியுமா? ஏதாவது ஒரு உணவுல இருந்து முடியாது. ஏன்னா இந்த இயற்கைக்கு அறிவு இருக்கிறதுனாலதான் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏத்த உணவுகளை தருது. அதுல எந்த அளவுக்கு சத்து வைக்கணுங்கிறது யாருக்கு தெரியும்? அந்த இயற்கைக்கு தெரியும். எவ்வளவு உப்பு இருக்கணும், எவ்வளவு சத்து இருக்கணும், எவ்வளவு விட்டமின் மினரல்ஸ் இருக்கணும், எவ்வளவு கார்போஹைட்ரேட் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கு தெரியும்? அந்த இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய உணவுல என்னென்ன இருக்கணுங்கிறது அந்த இயற்கைக்கு தெரியும். ஏன்னா இவ்வளவு விஷயத்த அறிவா அது செயல்படுத்தும் போது இந்த விஷயத்துல அது கோட்டை விட்டுருக்குமா? அதை எடுத்து நாம சமைக்கிறோன்ற பேர்ல கண்டது கடையதை சேர்த்து ஒண்ணும் இல்லாத குப்பையாதான் மாத்துவோம் ஒழிஞ்சு சத்தான பொருட்களா மாத்த மாட்டோம். இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருந்தாலும் இந்த சத்தை பிரிச்சு இதுல சத்துக்களை மட்டும்தான் சேர்த்திருக்கேன், இது மட்டும்தான் உடம்புக்கு அப்படின்னா அதெல்லாம் நிச்சயமா பொய்யாதான் இருக்கும். என்னுடைய கருத்து இது. இந்த உடலை படைச்சவன் இறைவன், இயற்கை. அவனுக்கு தெரியும் இந்த உடலை பாதுகாக்கிறதுக்கு எந்த மாதிரியான உணவு எந்த அளவுல
அதுல சத்துக்கள்லாம் சரிவிகித சத்து உணவுகள் உயிர் சத்துக்கள் இருக்கணுங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியும். அவன் கொடுத்துட்டு போன பழங்கள், காய்கறிகள், இலைத்தலைகள் இதுலெல்லாம் ஆரோக்கியமான வாழ்க்கையை தரக்கூடிய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. அதை அப்படியே நாம எடுத்துக்கிட்டா போதும். அறுசுவை உணவோட எடுத்துக்கிறதுக்காக எந்த மாதிரியான உணவுகளெல்லாம் நாம பின்பற்றணும், எப்படியெல்லாம் அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பத்தின ஃபுல் டீட்டெயில முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அது போன்ற உணவுகளை நான் எடுத்துக்கிட்டது மூலமா எனக்குள்ள நிறைய மாற்றங்கள் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. என்ன காரணம்னா, நான் அதுக்கு முன்னாடி நார்மல் லைஃப், இப்ப நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல இட்லி, தோசை, பொங்கல், வடை, கறி, காய் அப்படி இருந்த காலம் ஒரு காலம் இருக்கு. 2009க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் 6 நேர சாப்பாடு சாப்பிடுவேன். புரோட்டா தினமும் 3 நேரம் சாப்பிடுவேன். ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லக்கூடிய கடைகள் எல்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அடிச்சு பிடிச்சு கட்டுவேன். கோழி சாப்பிடணுங்கிறதுக்காக கோழி கடைக்கு வேலைக்கு போய் அதை வெட்டி தந்துட்டு அதுக்கு பதிலா அவங்க கிட்ட இருந்துட்டு கோழியை வாங்கி அதை நான் சமைச்சு சாப்பிட்டுருக்கேன். இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததுனால இந்த உடல்கள்ல வந்து கழிவுகளை நிறைய வச்சிருந்தேன். 2009க்கு அப்புறம் இந்த ஆன்மீக லைஃபுக்குள்ள உண்மையான வாழ்க்கை எது, உன்னதமான நிலை எது அப்படின்னு தெரிஞ்சு அதுக்காக பயணப்படக்கூடிய நிலைக்கு ஆயத்தமாகி என்ன நானே சரி பண்ணி எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் மட்டும் என் வாழ்க்கையில ஃபாலோ பண்ணிட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ஒதுக்கிட்டு வாழ்ந்துட்டு வந்தேன். இப்படி வரும்போது இடையில ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் இந்த உடலுக்கு தேவையில்லாததை நாம ஏன் கொடுக்கணும், இயற்கை நமக்காக சமைச்சு கொடுக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரவு நேரத்துல சாப்பிட்றது இல்லை. அதாவது விளக்கு வச்சிருச்சு அப்படின்னா இருட்டாயிருச்சுன்னா சாப்பிடாம 2 நேர சாப்பாடு, இன்டர்மீட்டிங் ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க. காலையில ஒரு 8 மணிக்கு சாப்பிடுவேன், மதியானம் 1ல இருந்து ஒரு 3 மணிக்குள்ள சாப்பிட்டுருவேன். ஒரு 3 மணிக்குள்ள சாப்பிட்டேன் அப்படின்னா மறுநாள் காலையில 8 மணி வரையும் சாப்பிட மாட்டேன். இடையில பசிச்சுச்சு அப்படின்னா தண்ணி குடிப்பேன், இல்லாட்டினா மூலிகை டீ குடிப்பேன். இப்படிதான் சாப்பிட்டுட்டு வந்தேன். இந்த உடலை வந்து சரியானபடி யோக வாழ்க்கைக்கு தகுந்த மாத்தணுங்கிற எண்ணத்தோட இந்த மாட்டம் நான் வாழ்ந்துட்டு வந்தேன். இப்படி இருக்கும்போது இன்னமும் அதுல மேம்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 2 நேர சாப்பாடும் சமையல் பண்ண சாப்பாடா இல்லாம இயற்கை கொடுத்தது பாருங்க, மூலிகை, பழங்கள், காய்கறிகள், இதை நாம எடுத்துக்கிட்டா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு மாற ஆரம்பிச்சேன். ஒரு நேரத்தை மட்டும் இயற்கை சாப்பாடாவும் மீதி ஒரு நேரம் சமைச்ச சாப்பாடும் திரும்ப அடுத்து 2 நேரமுமே இயற்கை சாப்பாடா மாற்றும் போது இந்த உடலுக்குள்ள இவ்வளவு நாள் நான் இப்படி வாழ்ந்தும் இவ்வளவு கழிவுகள் இருக்கா, வெளியில வருதே இவ்வளோ அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு கழிவுகள் வருது. கரெக்டா பித்தப்பை வேலை செய்யற டயத்துல பித்தம் வெளியாகுது, தலை கிருகிருன்னு சுத்தி இவ்வளவு பித்தம் உள்ள இருக்கா, எக்ஸஸா இவ்வளவு இருக்கும் போல இருக்கு அப்படின்ற அளவுக்கு வருது. ஆனா சாப்பிடல. கழிவு மோஷன் அப்படிங்கிறது இன்னும் அந்த பழைய முன்னாடி சாப்பிட்ட சாப்பாடுகளோட பக்கு அங்கங்க ஒட்டி இருக்கிறதெல்லாம் குடல்ல இருந்திருக்கும் போல இருக்கு. அது ஃபுல்லா வெளியாகுது கருப்பு கலர்ல. இவ்வளவு கழிவுகள் இருக்கா நம்ம கிட்டயே அப்படின்ற அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆதங்கப்படுற அளவுக்கு கழிவுகள் வெளியாகுது, வாமிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒண்ணு உள்ள போனாலும் உடனே அதை வெளியில ஏத்திடுது. ஏன்னா இந்த உடல் வந்து அறிவா செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. சப்போஸ் நான் இந்த இயற்கை சாப்பாடை மட்டும்தான் எடுத்துக்கிறேன், அதுவும் இந்த பசிக்கிற நேரம் மட்டும் காலையில இருந்து 8 மணில இருந்து 3 மணிக்குள்ள எப்பெல்லாம் பசிக்குதோ அப்பெல்லாம் அந்த இயற்கை சாப்பாடு கொடுப்பேன், ஏதாவது ஒரு பழங்கள் எடுத்துக்குவேன். இப்படி எடுத்துக்கும் போது உடம்பு அவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த மூளை அப்படிங்கிறது சூப்பரா வேலை செய்யுது. என்னுடைய உடல் கூறுகளை பத்தி நானே ஆராய்ஞ்சுக்கிட்டு இருக்கேன். உடம்புக்குள்ள வந்து நிறைய மாற்றங்கள் உருவாகிக்கிட்டு இருக்கு, இயக்கங்கள் அற்புதமா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கே தெரிய ஆரம்பிக்குது. உள்முகமா என்னுடைய கவனங்களை 5 புலன்களை திருப்புன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதுதான் யோகத்துக்கு மிக முக்கியம் ஒண்ணுன்னு. ஆனா இந்த மாட்டம் உணவு முறைகளை மாத்திக்கும் போதே நமக்குள்ள நம்மளுடைய கவனம் திரும்புறதை என்னால உணர முடியுது. மிக அற்புதமான அனுபவம். நிச்சயமா அதை சொல்றதை காட்டிலும் நீங்க ஃபாலோ பண்ணும்போது அதுல வரக்கூடிய பலன்கள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவ்வளோ அற்புதமான ஒண்ணு. இதை பத்தின இன்னும் சில விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோக்களை நான் நிச்சயமா பதிவிட்டுக்கிட்டே வரேன். இந்த தகவல் எதுக்காக உங்களுக்கு அப்படின்னா, நீங்களும் அதுக்கான காலத்தை கொடுத்துட்டு அவ்வளவு காலம் செய்யக்கூடிய செயல்களை தொடர்ச்சியா முயற்சி செய்யுங்க. செஞ்சீங்க அப்படின்னா பலன்கள் வந்து அதீதமா இருக்கும். ஆரோக்கியம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒண்ணு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே பலவிதமான அற்புதமான இயக்கங்களை வந்து இந்த உடலுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதை கையால கத்துக்கிட்டோம், நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதுல இருக்கக்கூடிய சுகத்தை பார்க்க நம்மளை பக்குவப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னம்னா இருக்கக்கூடிய வாழ்க்கை எல்லாமே தினமும் செகண்ட்ஸும் இன்பமயமா இருக்குன்றத இங்க ஞாபகப்படுத்திக்க விரும்புறேன். இதை நான் சொல்ல கிடையாது, சித்தர்கள், மகான்கள்,
வள்ளலார் போன்றவர்கள், வள்ளுவர் போன்றவர்கள்லாம் சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. அவர்களுடைய பாடல்களை நீங்க படிச்சாவே இது எல்லாமே எந்த அளவுக்கு மெய்யான ஒண்ணு, உண்மையான ஒண்ணுங்கிறது உங்களுக்கு புரியும்ன்றத சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இதே போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளம்.